அவரு கூட தான் நான் பயிற்சி எடுத்து இன்னைக்கு வந்து வேற லெவலில் நான் இருக்கிறேன். அது மாதிரி நீயும் மாறணும், சரியா? சரிண்ணே. மாஸ்டர் 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 சொல்லு குமார. மாஸ்டர் நம்ம பையன் தான். சரி குமார, என் மோட்டத்தன பயிற்சினால யாருமே வர்றதில்ல, நீ வந்திருக்க. சரி வா, களத்துக்கு வா. என்னை ஒரு பஞ்சு பண்ணு. வேணாம் மாஸ்டர். இல்ல பண்ணு. வேணாம் மாஸ்டர். பண்ணு. சரிங்க மாஸ்டர். பரவாயில்லப்பா, பவரா இருக்கு. இருந்தாலும் எனர்ஜி கொஞ்சம் கம்மியா இருக்கு. நாளைக்கு இதை விட ஸ்ட்ராங்கா அடிக்கணும். ஓகே மாஸ்டர். போயிட்டு நாளைக்கு வா. உனக்கு பயிற்சி இன்னைக்கு அவ்வளவுதான். போயிட்டு நாளைக்கு வா. மாஸ்டர் 1 hour கிளாஸ்னாங்க, 5 நிமிஷத்துலயே அனுப்பி விடுறீங்க வீட்டுக்கு. இல்லப்பா, நம்ம பயிற்சியெல்லாம் வந்துட்டு முரட்டத்தனமா இருக்கும். அதனால இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வா. சரிங்க மாஸ்டர். நாளைக்கு வந்து நான் வெறித்தனமா உங்களை பஞ்ச் பண்றேன் மாஸ்டர். பாய். அது நாளைக்கு வந்து ஹெவியா அடிக்கலாம். மச்சான் கந்துட்டு கதறா மச்சான். ஏய் நிறுத்து நிறுத்து. கொஞ்சம் இறங்குங்களேன் வண்டி விட்டு. என்னாச்சுப்பா? இல்ல இறங்க சொல்றேன், இறங்குங்க. ஓரமா வாங்க, இறங்குங்க. யோ இறங்க, வேமா இறங்க, வாயா. என்னாச்சுப்பா? யோ என்னையா பண்ணி வச்சிருக்க? அவன ஆள் வச்சு அடிச்சிருக்க? ஆமா, வட்டிக்கு காசு வாங்கி 3 மாசம் ஆகுது. இந்தா தாரேன் அந்த தாரேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். நானும் போய் கேட்டுக்கிட்டே இருக்கேன், தரவே மாட்டேங்கிறா. வீட்டுக்கு போனாலும் ஆள் இருக்க மாட்டேங்கன்னா என்னை பார்த்து ஓடி போயிடுறேன். அப்புறம் இப்படிதான் வசூல் பண்ணணும், அடிச்சாதான் வசூல் ஆகும். இப்ப குடுத்துட்டானா? தரமாட்டேறாப்பா. உனக்கு அவன் எவ்வளவு தரணும்? 10,000 ரூபாப்பா. 10,000 தரணுமா? உன் ஜிபே நம்பர் சொல்லுண்ணா. சொல்லு. கதிரேசன் தானே உன் பேரு? ஆமா. காசு வந்துச்சு பாருங்க. வந்துருச்சுப்பா. சரி, காசு தரலன்னு சொல்லி அவனை போட்டு அடிச்சிட்ட. இப்ப நான் அந்த காசை அவனுக்கு கொடுத்துட்டேன். இப்ப இவனுக்கு நான் வந்து செலவு வந்து ஹாஸ்பிட்டல் செலவு 30,000 செலவு பண்ணிக்கிறேன். அந்த காசு யார் தருவா? அது எனக்கு தெரியாதுப்பா. தெரியாதா? நீ அடிச்ச எவிடன்ஸ் எங்கள்கிட்ட இருக்கு. நீ அடிச்ச இடத்துல வந்து கேமரா செட் பண்ணி வச்சிருக்காங்க போல. கேமராலாம் ரெக்கார்ட் ஆயிருச்சு. இதை நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னா போலீஸ் கிட்ட போனா 1 லட்சம் ரூபாய் கேட்பாங்க, ஃபைன் கட்ட சொல்லுவாங்க. இப்ப நீ 1 லட்சம் தெரியா இல்ல 30,000 கொடுத்துட்டு வீட்டுக்கு போறியா? ஐயோ போலீஸா? 1 லட்சமா? இல்லப்பா, 30,000 நானே தந்துறப்பா. அப்ப அனுப்புங்க, சீக்கிரம் அனுப்புங்க. வந்துச்சான்னு பாருப்பா. வந்துருச்சுண்ணா. நான் சொல்லிட்டேன், இனிமேலாவது யாரும் இந்த மாதிரி அடிக்காதீங்க, அன்பா சொல்லிங்க, சரிங்களா? பாவம் ஒத்த பையன், வீட்டுக்கு அவங்க அப்பா அம்மாவும் கஷ்டப்படுறாங்க, வேலைக்கே கொடுத்துல. மாசம் 8,000 தான் சம்பளம். இதை வச்சு என்ன பண்ணுவான்? இனிமேல் இது மாதிரி நடந்துக்காதீங்க, சரிங்களா? போயிட்டு வாங்க. கட்ட அவுத்து விடு. அவன் போயிட்டான். ஏதோ சும்மா உங்க வீட்டுக்கு போய் வெள்ளை துணியை கட்டி விடுறேன்னு பார்த்தேன். பரவாயில்ல மச்சல, நீ கொஞ்சம் விவரமான ஆளாத்தான் இருக்கிற. சரி வா, எங்க போலாம்? கொடைக்கானல் டூர் போலாமா? குற்றாலம் போலாம். குற்றாலம் அருவிக்கே போலாமா? சரி மச்சான் போலாம்.